என்ன சொன்னாங்க? என்னன்னு தெரியலடா, ஒரு மாதிரி இருக்கு. என்னென்னமோ நினைப்பெல்லாம் வருதுடா. நம்மளும் தான் நாயா உழைக்கிறோம், சம்பாதிக்கிறோம். கடையிலாம இருக்க முடியுதாடா? ஆனா உள்ள கடக்க வர மாத்தா ஒத்த பொம்பளையா உழைச்சு சம்பாரிச்சு சேர்த்து ஒத்த ரூபாட கடை இல்லாம காடு வீடு இப்படி சேர்த்துருக்காண்டா. எப்படி கஷ்டப்பட்டிருப்பா. உனக்கெல்லாம் தெரியாதா செல்வம்? அப்போ நீ ஆத்தா ஒருத்தர் நிறமாத்த பைய நம்ம கிழவன் மதுரை பெரிய ஆஸ்பத்திரி மேலுக்கு முடியாம கிடந்தாரு. அப்ப நம்ம வீட்டில் தான் கஞ்சி காய்ச்சி கூடையில வச்சு தலையில சுமந்துக்கிட்டு உன்னைய வகுத்துல வச்சுக்கிட்டு என்னை இடுப்பில் ஏற்றிக்கிட்டு ஒரு கையில் உப்புல அனுப்பிச்சுக்கிட்டு 2 பஸ் மாதிரி மதுரைக்கு போய் கிழவனை பார்த்து கஞ்சி ஊற்றி கொடுத்துட்டு இருக்கிற $1-2 புறக்கி ஆயாட்ட கொடுத்து பண்ணும் பாடு கொடுத்துட்டு திரும்ப பஸ் ஏற வந்தா ஆத்தா கையில 4 கூட இல்லடா. ஒரு புள்ள தச்சு புள்ள கையில 2 பிள்ளைல வச்சுட்டு ஆட்ட $1 கேட்டாலும் மதுரையில எவனும் மாட்டம் இருக்க மாட்டான். நம்ம ஆத்தா என்ன பண்ண தெரியுமா? அங்கன பக்கத்து டீ கடை கட்ட போய் என்ன இருக்கிற பாத்திரம் கிளாஸ் எல்லாம் கழுவி வைக்கிறேன், எனக்கு பஸ்ஸுக்கு போக $1 என் புள்ளதுக்கு இருக்கு ஒரு பண்ணு தெரியாதுன்னு கேட்டாடா.